சண்டே மார்னிங் ஸ்பெஷல் இட்லி குடல் குழம்பு தான் அம்மா பண்ணியிருந்தாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நாங்கள் ரெகுலராக குடல் வாங்குகிற கடையில் அவங்களே குடலை திருப்பி க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துருவாங்க. ஸோ டேரெக்டாக சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் போதும். நீங்கள் வாங்குகிற கடையில் க்ளீன் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுடு தண்ணியில் போடும்போது இது கொஞ்சம் வெந்து பெரிய சைஸ் ஆகிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ட்ரை பண்ணிவிட்டு குடல் ரெடி ஆகிடுச்சு. மசாலா ரெடி பண்ணிடலாம். 3/4 கிலோ குடலுக்கு ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கழுவி வச்சுருக்க குடல் கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கிரேவி டைப் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. 5 விசில் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி வெந்து வந்துடும். இதில் இந்த பச்சை வாசனை போகிறக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசாலாம் போட்டு அரைச்சி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தாளித்து கூட்டி இறக்கிட்டோன்னா சூப்பரான குடல் கிரேவி ரெடி. இது கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு எங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.